வணக்கம். இப்போ சித்திரை கோடை என்னென்னா ஆரம்பிச்சிடுச்சு. ஆச்சு இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் இப்போ அக்னி நட்சத்திரமும் ஆரம்பிச்சிடும். அது கத்திரி வெயில்னு சொல்லுவா சில சில இது அக்னி நட்சத்திரம். அக்னி நட்சத்திரத்துலேயும் சூரிய பகவானோட கிரணங்கள் ரொம்ப கடுமையான உஷ்ணமாக இருக்கும். ரெண்டாவது இப்போ ஒன்று புதுசாக ஒரு வியாதி வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு ஒரு வியாதி வருதுன்னு. அதனால் காலையில் 11 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் வெயிலில் ரொம்ப கடுமையான வெயிலில் போக வேண்டாங்கிற மாரி எல்லோரும் சொல்கிறா. அதையும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வெயிலில் ரொம்ப அலையாமல் இருக்கணும். ரொம்ப உடல் நலத்தை பொதுமக்கள், மெய்யன்பர்கள், மற்றவர்கள் எல்லோரும் உடல் நலத்தை பாதுகாக்கணும். அதற்கு நம்ம நிறைய குடிநீர் சாப்பிடணும். வெயிலில் போயிட்டு உடனே சாப்பிடாது, கொஞ்சம் வேர்வை அடங்கினோன்னு சாப்பிடணும். தூத்தம் தண்ணீர், குடிநீர், ட்ரிங்கிங் வாட்டர் சாப்பிட்ணும் நிறையா. அது நம்ம அந்த பாட்டில் வாட்டர் தான் வாங்கி சாப்பிட்ணும். அது மினரல் வாட்டருங்கிறது எல்லாத்தையும் எடுத்துடலாம். சத்து இல்லாமல் பைப்பு தண்ணியாக இருந்தால் கூட முனிசிபாலிட்டி கார்பரேஷன் வாய்ப்பாக இருந்தாலும் அது சாப்பிட்லாம். எல்லா வாட்டரையும் நம்ம குடித்து பழகிக்கணும். பம்பு வாட்டரையும் அடித்து குடிச்சு, கிணத்து வாட்டர்லேயும் நல்ல தண்ணியாக இருந்தால் உப்பு இல்லாமல் சாப்பிட வேண்டியதுதான். நிறைய ட்ரிங்கிங் வாட்டர் சாப்பிட்ணும். அப்புறம் தயிராக சாப்பிடாமல் என்னென்னா கரைச்சி லைட்டாக உப்பு போட்டு, அல்லது உப்பு போடாமலோ பெருங்காயம் எப்படி கடுகு தாளிச்சோ, எண்ணெய் வேண்டாம்னா கடுகு வேண்டாம், பெருங்காயம் எப்படி உப்பு போட்டு லைட்டாக லேசான உப்பு போட்டு கரைச்சி சாப்பிட்லாம். அல்லது உப்பு இல்லாமலே நீர்மோராக கரைச்சி நீர்மோர் குடிக்கலாம். வெள்ளைக்கட்டியை 2 இருந்ததுன்னா உருண்டை வெள்ளமோ அச்சு வெள்ளமோ போட்டு ஒரு ஏலக்காயை தட்டி போட்டு பானகமாக பண்ணி வச்சு 12 மணிக்கு குழந்தையெல்லாம் கோடை லீவு ஆற்றுல இருக்கும், அதுகளுக்கும் கொடுத்துட்டு கொஞ்சம் ஆளுக்கு ஒரு 1/2 டம்ளர் நம்மளும் சாப்பிட்லாம். பானகம் சாப்பிட்லாம். இதெல்லாம் ஆற்றுலேயே நம்ம எளிமையாக செய்ய வேண்டிய ஒரு தற்காப்பு நடவடிக்கைகள். நிறைய தண்ணி குடிக்கணும். நம்ம பனநொங்கு இப்போ விலை கூட தான். பனநொங்கு எல்லாம் இப்போ 10 ரூபா வரைக்கும் சொல்ல டவுன்லலாம் இருக்கிற 5 ரூபா, கிராமத்துலலாம் 5 ரூபா விற்றுட்டுருக்கேன். நொங்கு நிறையா வாங்கி அந்த தோலை ரொம்ப எடுக்காமல் அந்த தோப்போடு சாப்பிட்டா வயத்தில் புண்ணு. இன்னும் கோடையினால் உள்ள சித்திரை நெல் கோடையிலே சிறந்த நொங்கை நான் தருவேன்னு பாடியிருக்கா. அப்போ அந்த காலத்தில் பனைமரத்தோட நொங்கு அவ்வளோ ஒரு உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய இயற்கையான ஒரு மருத்துவம் கொண்ட ஒரு அருமையான நொங்கு. அது விலை கூட இருக்கேன்னு பார்க்காம ஆளுக்கு நான் 4 சொல்ல சாப்பிட்டேன். தினசரி சாப்பிட முடியாது, காஸ்ட்லியாக இருக்குங்கிறதுனால முடிஞ்ச அன்றைக்கி வாரத்தில் 2 நாள் சாப்பிட்லாம். இன்னும் அதேமாரி பனநொங்கு தவிர நீங்கள் சாப்பிடலாம். தர்பூசணி சாப்பிட்லாம். தர்பூசணி பழம் நீரால் நிறைந்தது, நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது, உடல் நலத்துக்கு மிகவும் நல்லது. தர்பூசணி பழம் சாப்பிட்லாம். மற்றபடி இயற்கையாக ஜூஸு நம்ம போய் கடையில் சர்பத்துன்னு சாப்பிடாமல் சர்பத்து சாப்பிட்டோம்னா அதில் நிறைய சர்பத்தில் கலர்லாம் சாயங்கள்லாம் போட்டு கொடுக்குறா. அதனால் அது லெமன் ஜூஸ் ஆற்றுல வாங்கி லெமன் எலுமிச்சம்பழம் வாங்கி புழிஞ்சுட்டு லேசாக 1/2 கல் உப்பு போட்டு 1/2 ஜீனி போட்டு நல்லா ஆற்றி லெமன் ஜூஸ் 1 டம்ளர் முடிஞ்சதுன்னா 2 டம்ளர் குடிக்கவா குடிக்கலாம். லெமன் ஜூஸ் அவ்வளோ நல்லது. பித்த உபரியெல்லாம் நீக்கிடும். அசிடிட்டி இல்லாமல் லெமனி ரொம்ப உடம்புக்கு நியூட்ரல் பண்ணி உடம்பை கொடுக்கும். லெமன் சாப்பிடலாம். அது கிருமி நாசினி, உடம்புல கிருமி எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும். லெமன் ஜூஸ் சாப்பிடலாம். இதேமாரி நிறைய இயற்கையான பொருள்களை நம்ம சாப்பிட்டு இந்த நோயெல்லாம் உஷ்ணமான ஹீட் ஸ்ட்ரோக்கெல்லாம் வராமல் நம்ம பாதுகாக்கணும். குழந்தைகளுக்கும் பண்ணணும். முன்னெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி விடுவா. இப்போ டாக்டர்லாம் அட்வைஸ் பண்ணுறதில்ல யாரும். வாரம் ஞாயிற்றுக்கிழமை சனி நீராடுன்னு, வெள்ளிக்கிழமை பெண்கள்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளித்து ஸ்நானம் பண்ணுவா. சனிக்கிழமை சனி நீராடுன்னு ஆம்பளைலாம் சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சிப்பா. நல்லெண்ணெய், பியூர் நல்லெண்ணெய். அது எண்ணெயிலையும் நிறைய கலப்படம் வரதுனால அதெல்லாம் பார்த்து சுத்தமான எண்ணெயை தான் தடவைன்ட்டுருக்கு. செக்கு எண்ணெய்ன்னு சொல்லிட்டு அதுலேயும் கலப்படங்கள்லாம் இருக்குது. அதை சொல்லி மாறாது, அது தனியாக போடணும். வெயிலேருந்து நம்ம உடம்பை பாதுகாத்துக்கணும். இரவில் படுக்க போகும்போது விளக்கெண்ணெய் எடுத்து 1 ட்ராப் உள்ளங்காலில் துளி தடவிட்டு உச்சந்தலையிலையும் துளி ஒத்துண்டுதுன்னா, ஒத்துக்காதவா தட வேண்டாம். கர்ப்பிணி பெண்ணுக்கெல்லாம் தட வேண்டாம். தட வேண்டியதுன்னா அது நல்லது. கண் எரிச்சல், கண் பார்வை முடியாத வயசானவங்கள்லாம் கொஞ்சம் கண்ணில் அப்படி கண்ணை மூடிட்டு மேலே புருவத்தில் இந்த கண்ணுக்கு எம்மைக்கு மேலே தடவிட்டான்னா குளிர்ச்சியாக இருக்கும். காலம்புரை கண்ணில் உள்ள இதெல்லாம் சுத்தமாகிடும், க்ளீனாக இருக்கும். விளக்கெண்ணெய் தடவிக்கலாம். இப்படி பற்பல நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சுட்டே நம்ம உடம்பு உஷ்ணத்துலேருந்து காப்பாற்றணும். காலத்துக்கு ஏற்ப எல்லாம் வருது. கொஞ்சம் அதிகமாக தான் பேசிட்டேன். உஷார். எல்லோரும் கொஞ்சம் உஷாராக இருங்கோ. வெயிலில் பாதுகாப்பாக இருங்கோ. எல்லோரும் உடல்நலத்தை பாதுகாக்கணும். தேக ஆரோக்கியம்தான் முக்கியம் நமக்கு. ஏன்னா
சுவரை வைத்து தான் சித்திரம் எழுதணும். நம்ம குழந்தைகள்லாம் நம்ம வளர்த்து ஆளாக்கி விட்டாகணும். நிறையா அவளுக்கும் கடமைகள் இருக்குது, வேலைக்கு போகணும். இதெல்லாம் பார்த்துட்டு பழங்களை ஃப்ரூட்ஸை வாங்கி ஜூஸாக போய் கடையில் கலர் ஜூஸு கலர் சாயத்தை போட்டு குடிக்காமல் பண்ணி சாப்பிடுங்க. பாலை வந்து பாதாம் பருப்பு இருந்ததுன்னா அதை ஆற்றுல அரைச்சி பாதாம் பருப்பை அரைச்சி இந்த பாலில் போட்டு மிதமான சர்க்கரை போட்டு வேணுங்கிறவா வேண்டாதவா சர்க்கரை இல்லாமல் சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் ரொம்ப நேரம் வச்சு ஃப்ரிட்ஜ் வாட்டரையே 24 மணி நேரமும் குடிச்சுட்டு இருக்காதிங்க. அதுவே த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அது ஆப்ரேஷன் கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணுற அளவு கூட கொண்டு விட்டுரும். குளிர்ச்சியான நீரை எப்போதும் குடிச்சுட்டே இருக்காதிங்க. அதுவே ஹார்ட்டு சமயத்தில் ஹார்ட்டுக்கெல்லாம் கெடுதலுங்கிறான். எப்பயாவது கொஞ்சம் ஒரு ஒரு சர்பத்து சாப்பிட்டா லெமனில் தூண்டு போட்டு சாப்பிட்டுக்கலாம் தப்பில்லை. அதையே தொடர்ந்து பண்ணாதீங்க. இதேமாரி ஓரளவு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு சாப்பிட வேண்டிய. அதேமாரி நீராகாரம் சாத்தில் முதல் நாள் நைட்டு சாதம் மீந்து போயிட்டுனா அதில் ஜலத்தை ஊற்றி வச்சு அந்த ராத்திரி ஃபுல்லாக அது ஊறின்னு இருக்கும். அதில் சின்ன வெங்காயத்தை முடிஞ்சதுன்னா 2 தோலியை உரித்து வெட்டி போட்டு வச்சுட்டு இந்த வெங்காயத்தோடு அந்த ஜலத்தை அரைக்கல் உப்பு போட்டு லேசான உப்பு போட்டு மோர் மிதமாக கரைச்ச மோரை ஊற்றி அதில் ஒரு டம்ளர் சாப்பிட்டு வந்தாலே வயிறு வந்து ஜில்லுன்னு இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும், இந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்கும். அதனால் நீராகாரங்கிறது இப்போல்லாம் பழையதுங்கிறது ரொம்ப வேண்டப்படாத பொருளாக குழந்தைகளுக்கு போயிடுது. ஃபாஸ்ட்டு ஃபுட்டை சாப்பிட்ற அளவுக்கு இதை சாப்பிட மாட்டேங்கிறது. அதெல்லாமும் நம்ம சொல்லி குழந்தைகளை வளர்க்கணும். அந்த காலத்தில் பழையது சாப்பிட்டுட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் வளம் தெம்பாக இருப்பாள். 1 மணிக்கு தான் பசிக்குதுன்னு சாப்பிட வருவாள். விவசாயிகளும் அப்படி தான் காலம்புற நீராகாரம் ஊறுகாயை சாப்பிட்டுன்னு சாப்பிட்டுட்டு முழங்கால்லேருந்து முழங்கால் இல்லை கணுக்கால் வரைக்கும் இப்போ அந்த சேத்துலேயே உழுவா. கலப்பை போட்டு உழுதுட்டு இந்த பழையது நீராகாரம் சாப்பிட்றதோட பவர் அப்படி உழுதுட்டு 2 மணிக்கு மேலே தான் மத்தியானத்தில் குழம்பு சோளம் வாழ்க்கை வரும் சாப்பிடுவாள். அப்படியெல்லாம் பண்ணி தான் விவசாயம் வளர்ந்துருக்கு. இன்றைக்கி எல்லாம் நவீனமாக விவசாயம் வந்துருச்சு. அதனால் நீராகாரத்தோட பெருமைக்காக சொல்ல வரேன். அந்த நீராகாரம் முடிஞ்சால் அதை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இப்படி எல்லாத்தையும் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் அவளால் முடிஞ்சது செஞ்சு பழ ஜூஸை டைரெக்டாக புழிஞ்சு சாப்பிட்லாம். ஒரு சாத்துக்குடி இருந்துன்னா 2 பழத்தை புழிஞ்சு அதை ப்ளைனாக சாப்பிடாம துளியோடு நாட்டு சர்க்கரையோ ஏதோ போட்டு டேஸ்ட்டுக்காக அதை போட்டு புளிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக போட்டு சாப்பிட்லாம். அதுமாரி கமலா ஆரஞ்சு இருந்தாலும் அதையும் சொலையாக உரித்து சாப்பிட்லாம். வாயில் மென்று சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. இதேமாரி பழங்கள் எல்லாமும் ஃப்ரூட்ஸ் எல்லாமும் வாழைப்பழங்கள் எது கிடைக்கிறதோ அவளால் முடியுமோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு இந்த நொடியிலேருந்து உஷ்ணத்துலேருந்து காப்பாற்றிக்கணும். வெயிலில் கோடையில் சித்திரைகள் கோடையில் சிறந்தவங்க நான் தெரியும்னு சொன்னாலும் சித்திரையிலேருந்து கோடை தான். 3 மாதம் கடுங்கோடை, 3 மாதம் குளிர், 3 மாதம் மழை, 3 மாதம் வெயில், இப்படி எல்லாம் கலந்து தான் இருக்கும். நம்ம சீதோஷ்ணத்தில் தஞ்சாவூர் ஒருங்கிணைந்த தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, இந்த மாவட்டம் கும்பகோணம், இந்த இதெல்லாமே நம்ம மாவட்டங்கள்லாம் எல்லா சீதோஷ்ண நிலைக்கும் நம்ம உடம்பு ஒத்துக்கக்கூடிய இதுவாக பகவான் படைச்சிருக்காரு. நம்மளுக்கு சீதோஷ்ணம் அருமையான சீதோஷ்ணம் இல்லை. குளிர் 3 மாதம், மழை 3 மாதம், வெயில் 3 மாதம், அப்படி காற்று நேல் காற்று 3 மாதம், இப்படி எல்லாம் ஓடிட்டு இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் எதிர்கொண்டு உடல் நலத்தை ஆரோக்கியமாக வாழணும்னு என்னோடய அன்பான வேண்டுகோள். எல்லாருக்கும் தெரிஞ்சு தான், புதுசாக ஒன்றும் கண்டுபிடிக்கல. எனக்கு இந்த கோடை ஸ்ட்ரோக்குன்னு சொன்னோன்னே எல்லாரையும் கொஞ்சம் ப்ரிகாஷன் பண்ணணுங்கிறதுக்காக அதை போட்டிருக்கேன். குறை நெறிகள் இருந்தால் சொல்லுங்க, சுட்டி காட்டுங்க சேனல்லையே. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்புங்க. குழந்தைகள்லாம் ஜாக்கிரதையாக பாதுகாத்து எல்லோரும் நல்லபடியாக வளரணும், அதை நல்லா வளர்க்கணும்னு பெரியவாளுக்கும் கேட்குது. இதில் உங்களோட சஜஷனையும் சொல்லுங்கள், அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி. ராமசுவாமி from Kumbhakonam. Thank you. Madhura, thank you, sir.